ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனல். உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி கிரிப்டோ அனலைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல் வந்து நம்ம ஜென்ட்ரா வெல்த்னு யூடியூப் சேனலாக மாற்றுறோம். மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் வந்து டெலிகிராமில் தான் நம்ம போஸ்ட் போட்டு இருந்தோம் கிரிப்டோ சிக்னல்ஸை. அண்ட் தென் இன்னைக்கு இன்னும் ஒரு வித்தின் 15 டேஸ் அண்ட் தென் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ட்ரா வெல்த் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம போஸ்ட் போட ஆரம்பிப்போம். அந்த நம்ம ஆப்பு லான்ச் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக லான்ச் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன அப்டேட்டுக்காக நம்ம சொல்கிறோம் நம்ம சேனலுக்கு. சின்ஸ் நவ் இன்னிலேருந்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ண பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்லிங் பேட்டர்ன் தாங்க. அது எந்த சேஞ்சஸும் இல்லை. யாராவது பை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 60,000 இதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை பையிங்க்கோ பெருசாக நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் வந்து பையிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு ஓவர் வியூவில் கொஞ்சம் செல்லிங் இருக்குது. பட்டு நான் வந்து இன்றைக்கி டாக்ஸ் அண்ட் எல்டிசி 2 காயின் வந்து பையிங் கொடுத்துருந்தேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இடத்துல வந்து நான் பையிங்க்காக சரி எதுக்காக இங்கே பையிங் திடீர்னு எல்லா இது மாதிரி நம்ம பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சிம்பிள் தாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதனால் வந்து அப்சைட் போக நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், அனலைஸ் பண்ணியிருந்தனால. ஸோ ஓகே, அதனால் பையிங்காக நான் சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்டு பையிங் ஆச்சே தவிர நம்ம கொடுத்த ஸ்கிரிப்டோஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக அப்போர் மூவ்மெண்ட் ஆகலை. பரவாயில்ல. நான் இப்போதைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இன்கேஸ் மார்க்கெட் திரும்பி ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இப்போ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணனா கண்டிப்பாக மார்க்கெட் அப்சைட் போகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட ஒரு செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பையிங் சைடில் தாங்கலாம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் டைமில் நான் சொல்கிறேன். எத்தீரியம் வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். டாக்ஸ் நான் வந்து பையிங் கொடுத்ததுக்கு வெரி சிம்பிளான சிம்பிளான காரணம் தான். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ த்ரூ ஆகிடுது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ அதனால் வந்து நம்ம பையிங்கு கொடுத்துருந்தோம். நம்ம முன்னாடியே வந்து பையிங் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு டவுன் ஃபால் ஆகிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ திரும்பி வெப்சைட் போனால் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகணும், இல்லை நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் க்ரியேட் ஆனால் தான் நம்ம பை பண்ணணும். நான் ஸ்பாட்டுக்காக நான் பையிங்க்கு கொடுத்துருந்தேன். பட் இது வந்து ஃபியூச்சர் சார்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஃபியூச்சருக்கு. அண்ட் தென் நம்ம பை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓகே. நான் வந்து மோஸ்ட்லி எது ப்ரிஃபர் பண்ணுறேன்னா இந்த லெவல் 8% வச்சுக்கலாம். பட்டு அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வேணாம் ப்ரோ, அந்தளவுக்கு கரெக்டாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஆச்சு இந்த லெவல் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டை பிரேக் டவுன் ஃபெயிலியர் ஆனால் கூட ஒரு பர்ஃபெக்டான இடத்துல தான் ஃபெயிலியர் ஆகணும். ஸோ அதுக்கு தான் அந்த இடம். அண்ட் தென் நமக்கு ஆஸ் யூஸ்வல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட், ஃபோர்த். ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதனால இது வந்து ஒரு நல்ல கிரிப்டோ தான் டாக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிசி பார்த்தீங்கன்னா வந்து நான் பையிங் கொடுத்துருந்தேன். முதல்ல பையிங் கணக்கு ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா பாருங்க. ஃபஸ்ட்டு எனக்கு செல்லிங்கில் வந்து பிரேக் டவுன் கொடுத்துருந்தான். பட் ஆனால் ப்ராப்ளமேட்டிக் என்னென்னா செல்லிங் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பையிங்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகேவா? ஸோ உங்கள் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருந்த மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ட்ரெண்ட் லைன். பட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக தெரியும். இங்கே ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருந்தது. நான் இது அன்வான்டாக நிறைய ட்ரெண்ட் லைன் நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். இதையுமே டிலீட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஜஸ்ட் சிம்பிளாக அங்கே பார்த்தீங்கன்னா இதே வந்து அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட்டுக்கு தான் அப் சைடு போயிருந்தான்.
ஸோ அதனால தான் வந்து பையிங் சொல்லியிருந்தோம். பட் பரவாயில்ல, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் வந்து இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெளிவா தெரியும். இப்போதைக்கு மார்க்கெட்டு அப் சைடுல தான் இருக்கான். மொத விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தான். அதனால தான் வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் 4 ஹவர்ஸ்ல கீழ க்ளோசிங் குடுக்காத வரைக்கும் நம்ம வந்து அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். இது சப்போஸ் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகும்னா இங்க இந்த லெவல் தான். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம கீழ குடுத்துருந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத லாஸ் ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. எல்டிசி பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைடுல இருக்கலாம். கிரிப்டோவும் ஸ்மால் டைம்ல பார்த்தீங்கன்னா பையிங்ல இருக்கிறதுனால பையிங் குடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம கரெக்ட்டான பாத்து தான் போறோம். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஃபெயிலியர் ஆனாலும் பரவால்ல. நம்ம அடுத்தடுத்து கொண்டு போய்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிசி ஒரு செல்லிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு டவுன்ஃபால் ஆயிருந்து. பரவால்ல, நல்ல விஷயம் தான். அப் சைடு போனா நம்ம கண்டிப்பா பை பண்ணிடலாம். இன்கேஸ் பிரேக் டவுன் குடுத்து கீழ வர ஆரம்பிச்சுதுன்னா, நீங்க டாக்ஸோ, எல்டிசியோ க்ளோஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து பிடிசி டவுன்ஃபால் ஆரம்பிச்சா எல்லாமே டவுன்ஃபால் தான். அது இல்லாம பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து லாங் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ஃபால்ல இருக்கிறான். ஸோ அதனால பார்க்கலாம். எதுக்காக சரி ஓகே அப்புறம் ஏன் ப்ரோ பிடிசி வந்து நீங்க பையிங் ஸ்மால் டைம் பையிங்கிறதுனால மத்த எதுவும் பை கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். பிடிசி அதோட டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அத வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த டைவர்ஜன்ஸ்ன்ட்டு. அதனால தான் நான் RSI யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இத க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் இத வந்து எப்பயாச்சும் மார்க்கெட் கண்டிஷன் எனக்கு புரியலன்னா இத யூஸ் பண்ணுவேன். டைவர்ஜன்ஸ் இஸ் வெரி சிம்பிள் தாங்க. மார்க்கெட் பிரைஸ் ஓ ஷிட். இங்க பார்த்தீங்கன்னா வந்து அப் சைடுல சார்ட் போயிட்டு இருக்குது. ஓகேவா? அதுவே இங்க மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் சைடுல வந்தது. அதாவது மார்க்கெட் பிரைஸ் அது ஆப்போசிட்ல. பிரைஸ் என்னவோ டவுன் ஆயினுக்குது. RSI என்னவோ அப் சைடு போயினுது. ஸோ இந்த மாரி ஆப்போசிட்ல போனது டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. மல்டிபிள் இது டைவர்ஜென்ஸ் அதனால இருந்தது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா 56,000 ஒரு சப்போர்ட்டு. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து மார்க்கெட் ஒரு பையிங் சைன் போக போகுதுனால நம்ம முன்னாடியே வந்து பையிங் குடுத்துருந்தோம். ஸோ இந்த மாரி இத்தனை கிரைட்டீரியா பார்த்தா நம்ம பையிங் குடுத்தோம். நம்ம வந்து பிளைண்டா குடுக்கல. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இன் கேஸ் நம்மளோட இந்த செட்டப் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தா பரவால்ல. பட் இது வொர்த்தியானது தான். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும்.